இன்னைக்கு பறவை பேரூராட்சியில் ஊர்மலர்ச்சிபுரம் பகுதியில் இன்னைக்கு சுத்திகரிக்கப்பட்ட வாட்டர் பிளான்ட் மக்களுக்கு அர்ப்பணிக்கிறது 12 லட்சம் ரூபாயிலும், ஒரு அங்கன்வாடி நிறைவு பெற்ற அங்கன்வாடியை திறந்து வைத்தும், மேலும் ஒரு அங்கன்வாடிக்கு 12 லட்சம் ரூபாய் ஒதுக்கீடு பண்ணி அதுக்கான பூமி பூஜையும் இன்னைக்கு நடத்தப்பட்டது. இதுக்கு பறவை பேரூராட்சியினுடைய தலைவர் போட்டுகளுக்குரிய கலா மீனா அவர்களும், போட்டுகளுக்குரிய முன்னாள் சேர்மன் எங்களுடைய பறவை பேரூர் கழகத்துடைய செயலாளர் அன்புக்கினிய அருமை சோதரர் பறவை ராஜா அவர்களும் தலைமையிலும் இதை திறந்து வைத்து இன்றைக்கு இது மக்களுக்காக பயன்பாட்டுக்காக இது என்னுடைய முழுக்க என்னுடைய தொகுதி மேம்பாட்டு நிதியிலிருந்து செய்திருக்கேன். மற்றதில் இந்த இதில் நிறைய இங்கே இருக்கிற இந்த ஊரை மேன்மைப்படுத்துவதில் குடிநீர் பிரச்சனை, பள்ளிக்கூடத்தை ஆரம்ப பாடசாலையிலிருந்து உயர்நிலைப் பள்ளி வரைக்கும் இன்னைக்கு உயர்த்தியிருக்கிறோம். அது கட்டட வசதி, கூடுதல் கட்டட வசதி, அதே மாதிரி கழிப்பற வசதி, சமையல் கூடம், அதே மாதிரி இங்கே பார்த்திங்கன்னா மந்தை திடலுக்கு ஃபேவர் பிளாக் அமைத்து கொடுத்தது, ஹைமார்க்ஸ் லைட்டு போட்டது, இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம். நிறைய திட்டங்கள் இங்கே கொடுத்துருக்கேன். அதனால் இந்த மக்கள் எப்போவுமே ஊர்வலச்சிக்குளம் மக்கள் எப்பொழுதுமே தொடர்ந்து எனக்கு கடந்த 3 ஆண்டுகளாக தொடர்ந்து அதிக வாக்குகளை அளித்து வருகிறார்கள். அவங்கள ஒரு ஆளாக இருக்கிறதுனால தானே, இல்லைன்னா ஓட்டு போட மாட்டாங்களே. நான் பாட்டுக்கு போயிட்டு அப்படி போயிடுவாங்க, போயிட்டே இருறா, மெயின் ரோட்லேயே போயிட்டே இருப்பா அப்படின்ட்டுருவாங்க. அதனால் அவங்க என்ன சொல்கிறாங்க, அவங்களுக்காக திட்டங்களை பொதுவாக என்னுடைய தொகுதி மேம்பாட்டு நிதியில் முழுக்க கிராமப்புறங்கள், பறவை பேரூராட்சி போன்ற பகுதிகளுக்கு கோவில் பாப்பாவுடி, துவரிமான், அச்சம்பத்து, கொடிமங்கலம், கீழமாத்தூர், தாராப்பட்டி, புதூர், காமாட்சிபுரம், மேலமாத்தூர் இந்த பகுதியிலும் புதுக்குளத்திலையும் இந்த மாதிரி நிறைய வளர்ச்சி பணிகளை என் தொகுதி மேம்பாட்டு நிதியிலிருந்து செஞ்சுருக்கேன். இது போக நான் அமைச்சராக இருந்ததுனால அரசாங்கத்திலிருந்து கூடுதல் நிதி பெற்று இந்த பகுதியினுடைய வளர்ச்சிக்காக நிறைய திட்டங்களை கொண்டு வந்திருக்கிறேன். அதே மாதிரி இது குடிநீர் தட்டுப்பாடை போக்குவதற்காக வைகை ஆற்றிலிருந்து குடிநீர் வருது, அது அரசாங்கத்திடம் இருந்தது. அதை பறவை பேரூராட்சிக்கு நிலமாற்றம் பண்ணி அதை பறவை பேரூராட்சி சேர்மன்கள் யார் வந்தாலும் அதை பயன்படுத்தலான்னு சொல்லி அவங்களுடைய சுய பயன்பாட்டுக்காக கொண்டு வந்து செயல்படுத்தியிருக்கோம். அந்த தண்ணியும் சுத்தமாக இருக்கணுன்றக்க நிறைய ஆர்வப்பட எத்தனை பிளான்ட் போட்டிருக்கோம், இன்னும் எத்தனை ஏற்கனவே நடந்தது. இது ஊர்மச்சிக்குளம் பறவை மொத்தம் 7 இந்த சுத்திகரிக்கப்பட்ட நிலையங்கள் பறவை பேரூராட்சி மட்டும் கொண்டு வந்திருக்கோம் என்பதை தெரிவிச்சுக்கிறேன். 2க்கு பூமி பூஜை போட வேண்டியிருக்கு, 1க்கு போட வேண்டியிருக்கா சொக்கநாதர், 1க்கு மட்டும் சொக்கநகர் அது போட வேண்டியிருக்கு என்பதையும் தெரிவிச்சுக்கிறேன். சொல்லுங்கள், நாடக மேடை எல்லாம் அமைச்சிருக்கோம். எந்திரிங்க, நான் தான் ஏற்கனவே சொல்கிறேன், திருமாவளவனை நம்ம திமுக புலம்ப வைத்துட்டாங்க தான் நான் நினைக்கிறேன். ஏன்னா இன்னைக்கு வடிவம் பெற்றதுக்கு முழு வடிவத்தோடு அழகாக அமைக்கப்பட்டிருக்கிறது தேசிய ஜனநாயக கூட்டணி. இப்போ உங்களுக்கு தெரியும் இதில் யார் இணைந்திருக்கிறாங்கன்னு முழுமையாக. அங்கே தான் வெற்று குத்து எல்லாமே, அங்கே தான் போர்க்குரல்லாம் நடந்துக்கிட்டு இருக்கு. அதில் மெயின் பார்ட்னர் காங்கிரஸ். அவங்க மெயினாக நினச்சது காங்கிரஸ் தான். அந்த காங்கிரஸே இன்றைக்கி போர்க்குரல் எடுத்துக்கிட்டு இருக்காங்க. அதில் அவங்களுக்கு மரியாதை இல்லை. எப்போவுமே திமுக பொதுவாக கூட்டணி கட்சியில் மதிக்க மாட்டாங்க. அதுக்கு அன்பு சகோதரர் திருமாவளவனே ஒரு சான்று என்பது எங்களுக்கெல்லாம் எல்லாருக்குமே தெரியும். எனவே அந்த இதை நம்மகிட்ட அவர் என்ன சொல்கிறாரு, இது மூலமாகவாச்சும் நம்ம தலைவர் நம்ம கூட்டணி தலைவர் பொறுப்பேற்றிருக்கிற முதலமைச்சர் ஏதாச்சும் வடிவம் கொடுப்பாரா அப்படின்னு பார்க்குறாரு. இதே வைகோ தான் புலம்பிட்டு இருந்தார். வைகோ என்னைக்கு திண்டுக்கல்ல திமுக மாநாடு நடத்தி அவர் யாரை எதிர்த்து கட்சி தொடங்கினார்? திமுகவுடைய வாரிசு அரசியல், அதன் ஊழலை கண்டித்து
அது தான் தோன்றித்தனமாக நடக்குது. ஒன்றுமே தகுதியற்ற ஒரு ஸ்டாலினை கொண்டு வந்து நிப்பாட்ட அடுத்த வாரிசாக கொண்டு வர்றதுக்கு என்னை பழிவாங்குறார். இன்றைக்கி நான் விடுதலை புலிகளுக்கு ஆதரவாக இருந்தேன்னு சொல்லி என்னை காட்டி கொடுத்து என்னை பழிவாங்க பார்க்குறாருன்னு சொல்லி இதே அன்னை வைகோ தான் புலம்புனார், இதே வைகோனை தான் முழங்கினார், எல்லா ஊர்களையும் போய் முழங்கினார். உங்களுக்கு தெரியும், நடிகர்கள் காட்டிலையும் எனக்கு தான் கூட்டம் கூடுது அப்படின்னு. அது கொள்கை ரீதியாக. அதே கூட்டம் எதனால் அவர் எங்கள் கூட இருக்கும்போது அவருக்கு அங்கீகாரம் கிடைச்சது. 1999 எங்களோட கூட்டணி வச்சார். கூட்டணி வச்சதன் அடிப்படையில் அவருக்கு பம்பர சின்னம் கிடச்சி. இந்த பம்பர அண்ணனுக்கு யாவும் வயசாயிருச்சுல்ல, என்ன சொல்கிறீங்க, அண்ணன் வைகோவுக்கு வயசாயிருச்சு. அதனால் அவர் மறந்துட்டாருன்னு நினைக்கிறேன். நான் நினைவு விட்டுறேன். அவருக்கு இந்த சின்னம் இருக்குதுல்ல, அவர் கட்சி சின்னம் பம்பர சின்னம்னு பயன்படுத்த, அந்த பம்பர சின்னமே எங்கள் கூட கூட்டணி வச்சு அதை ஜெயிச்சு நாடாளுமன்ற உறுப்பினராக வந்ததுனால தான் அவங்க கிடச்சது என்பதை நான் திரும்ப அவருக்கு ஞாபகப்படுத்துகிறேன். எதனால் அவருக்கு இந்த நிலை வந்தது, மக்கள்லாம் அந்த தொண்டர்களும் தூக்கி எறிஞ்சாங்கன்னா, வைகோ ஒரு நம்பகத்தன்மை அற்ற தலைவர் என்பதை எதனால்னா, திண்டுக்கல்லில் திமுக மாநாடு நடக்கும்போது அப்பா அப்படின்னு அப்பா மகனே கலைஞரை கட்டி பிடிச்சி அழுதார் இல்லையா, அன்னையோடு அவருடைய சகாப்தம், வீர சகாப்தம் அவ்வளோதாண்டா வைகோ அப்படின்னு பிரிஞ்சு அவர்கிட்ட தான் அதிகமான மாவட்ட செயலாளர் இருந்தாங்க. ஒரு காலத்தில் பார்த்தீங்கன்னா திமுகவை காட்டிலும் திமுகவில் 13 மாவட்ட செயலாளர் தான் பழைய ஆட்கள் இருந்தாங்க. மீதி 19 பேர் மதிமுக அண்ணன் வைகோவுக்கு பின்னால் போயிட்டாங்க. இங்கே இருக்கிற நம்ம அண்ணன் பொன்முத்துராமலிங்கம் முதல் அங்கே தான் இருந்தாங்க. அவர் எல்லாத்தையும் மறந்துட்டாரு. இந்த சட்டமன்ற தேர்தலையாச்சும் 4 சீட்டாச்சு, ஏதாச்சும் கொஞ்சம் கூடுதல் சீட்டு வாங்குவோம் அப்படின்னு சொல்லி அதுக்காக அப்படி பேசுகிறார். தொடர்ந்து எடப்பாடியார் அவரை ராஜகண்ணப்பன் பச்சைவுந்திங்க. ராஜகண்ணப்பன் ஒரு பச்சைவுந்தி. ஏன்னு கேளுங்க, அது கேட்க மாட்டீங்களே, கேளுங்க. நீங்கள் கேட்டதே நான் நினச்சிக்கிறேன். அவர் ஒரு கட்சியில் நிலையாக இருக்க மாட்டார். அவர் தனியாக ஒரு கட்சி தொடங்கினா அந்த கட்சியிலும் இல்லை. அதிமுக போனார், அப்புறம் திரும்ப அதிமுக வந்தார், கட்சி தொடங்கினார், அப்புறம் திமுக போனார். இப்போ திமுகவில் போய் இது பண்ணிக்கிட்டு அது மாதிரி உரிமையில் பேசுகிறது, அது ஒரு தலைமை. அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய 2 கோடி கழக தொண்டர்களுடைய 2 கோடிக்கு மேற்பட்ட கழக தொண்டர்களுடைய பிரதான கட்சி. இந்த கண்ணப்பன் ராஜகண்ணப்பனை யாருக்குங்க தெரியும்? ஏங்க, யாருக்காச்சும் கண்ணப்பன்னா யாருன்னு தெரியாது. அம்மா தான் அடையாளம் காமிச்சாங்க, புரட்சி தலைவர். இவர் சாதாரண ஒரு பழைய படம் இருக்குல்ல, புது படம் இல்லைப்பா தம்பி, உங்களுக்கெல்லாம் ஞாபகப்படுத்தினேன். புது படங்கள்லாம் ரிலீஸ் கிடையாது. அவர் புது படங்கள்லாம் ரிலீஸ் பண்ண மாட்டார். பழைய படங்கள் இருக்குல்ல, வாங்கி மதுரையில் சினிமா படம் அந்த விநியோகம் பண்ணிக்கிட்டு இருந்தார். அந்த காலத்தில் டூரிங் டாக்ஸிக்கெல்லாம் இந்த 3வது 4வது போகும்போது அந்த படங்கள் ரன் ஆகும்போது அப்போ அதைத்தான் விநியோகிச்சுக்கிட்டு இருந்தார். கொஞ்சம் குடுக்கல் வாங்க பண்ணிக்கிட்டு இருந்தார். சிவகங்கையிலேருந்து வருவார், போவார், இங்கே இருப்பார். அந்த ராஜகண்ணப்பனை பதவி கொடுத்து 2 அதிமுக கட்சி தான் அம்மாவே அவரை இது பண்ணாங்க. அதே அம்மாவுக்கு எதிராக கட்சி தொடங்கினார். ஒரு கூட்டணி சேர்ந்து இந்த ரெட்டலையை முடக்கணும்னு நினச்சார். அதனால் ராஜகண்ணப்பன் பேச்செல்லாம் ஒரு பேச்சாக நீங்கள் எடுத்துக்கொள்ள வேணாம். அண்ணன் இன்னைக்கு கொள்கை தங்கமாக இன்றைக்கி ஏன் அவங்க வெறிச்சல் என்ன ராஜகண்ணப்பனுக்கு? இன்றைக்கி எடப்பாடியார் முதலமைச்சராக போகிறாரே, எல்லாத்தையும் ஏற்றுக்கிட்டாங்களே அப்படின்னு ஒரு எரிச்சலில் அவர் அப்படி பேசுகிறார். வேற ஒன்று அண்ணனை பற்றி நீங்கள் ஒன்றும் குறையா நினைக்கல. நானும் குறையா நான் சொல்ல இல்லைப்பா, அவரெல்லாம் ஒன்றும் சொல்லலை. ஆமாம், அப்படியே வச்சுக்கோங்க. ஏன்னா அவர் இறக்கும்போதே பார்த்தீங்கன்னா பெரிய அப்படி நீங்கள் நினச்சிடக்கூடாது இல்லையா. ராஜகண்ணப்பனா பெரிய பரம்பரையாக வந்தவர் அப்படின்லாம் இல்லை, அரசியல் பரம்பரை அப்படிலாம் வருது கிடையாது. சாதாரண இதே ராஜகண்ணப்பன் உடுப்பி லாட்ஜில் உடுப்பி நம்ம பார்த்தீங்கன்னா எக்மோர்கிட்ட இருக்குது உடுப்பி, நம்ம சேடப்பட்டி முத்தையா அவர்கிட்ட காலை பிடிச்சிட்டு அழுத சீட்டு வேணும் அப்படின்னு. அதுக்கு முதல்ல ஒன்றிய செயலாளர் பதவியும் எடுத்துவிட்டாங்க. அதனால கேட்டவர் தான் ராஜகண்ணப்பன். அதெல்லாம் கால் பிடிக்கிறவரெலாம் போயிட்டு நீங்கள் எங்களை போய் சொல்லக்கூடாது. எங்கள் அண்ணனை பேசுகிறாங்கன்னு சொல்லக்கூடாது, பொதுச் செயலாளரை பேசுகிறாருன்னு கேட்கக்கூடாது.
இனிமேல் கேட்காதீங்கப்பா. ஆமாம். செல்லூர் ராஜுவை தோற்கடித்தே ஆக வேண்டும். அவர் வந்து தொகுதியெல்லாம் மாற போறாரு அப்படி திமுக பொதுக்கூட்டத்தில் பேசுறாங்க. முக்கிய அமைச்சர்கள்லாம் அந்த மேடையில் பேசுறாங்க. மேற்கு தொகுதி விட்டு மாற போறாரு அப்படின்னா கூட நான் மாறுறேன்னா மாறலையான்னு எங்கள் பொதுச் செயலாளர்கிட்ட கேட்க சொல்லுங்கள். நான் பணியாற்றிட்டு இருக்கேன். திமுக தோற்கடிக்கணும்னு தான் ஒவ்வொரு தடவையும் நிற்கிறாங்க. என்னை எதிர்த்து நிற்கிறது திமுக தானே, தோற்கடிக்கணும்னு தான் நிற்கிறாங்க ஒவ்வொரு தடவையும். அப்போ ஜெயிக்கணும்டா அவங்க, அவங்க தோக்கணும்டா நிற்கிறாங்க. இந்த தடவை என்னை தோற்கடிக்கணும்னு நினைக்கிறாங்க. அதுக்கு தான் அவங்க எல்லாமே செய்கிறாங்கல்ல. இந்த பறவை பேரூராட்சியில் தேர்ந்தெடுக்கப்பட்ட நிர்வாகிகளே வந்து செயல்படாமல் ஆக்குறாங்கன்னா, அதிமுக நிர்வாகிகள் இருக்காங்க, அந்த மெம்பர்கள் இருக்காங்கன்னா அவங்கள செயல்படாமல் ஆக்கி அந்த ஈஓ கைக்குள்ள போட்டு எதுவும் செய்யக்கூடாது அப்படின்னு சொல்கிறாருனாலே ஒரு அமைச்சர் எவ்வளோ தூரம் இறங்கி வந்திருக்காருன்றது தெரியும் உங்களுக்கு. திமுக அமைச்சர்கள் அவங்க என்ன செஞ்சுருக்காங்க, நான் என்ன செய்யலை அப்படின்ற மக்கள் மத்தியில் சொல்லுங்கள். அதனால் என்னை தோற்கடிக்கும். அவங்க தோற்கடிக்கணும் தான் நினைப்பாங்க. தோற்கடிக்கணும்னு நினைக்கிறது தான் வாஸ்தவமான ஒன்று. எப்போவுமே அதுதான். திமுக தான் போட்டி. அதில் அவங்க நினைக்க தான் செய்வாங்க. அதை நான் ஒன்றும் பெருசாக நினைக்க மாட்டேன். அது நிறைய செய்கிறாங்க. கவனம் எடுத்து இப்போ கவனம் எடுத்து செய்யுங்க. முதல்ல இருந்து கவனம் எடுத்து செஞ்சுருக்கோம். மதுரை செஞ்சுருக்கோம். நாங்கள் கொண்டு வந்த கூட்டு குடிநீர் திட்டாச்சும் அந்த திட்டத்தையாச்சும் 24 மணி நேரம் இயங்கி இருக்கணும். அதே மாதிரி ஸ்மார்ட் சிட்டியில் கொண்டு வந்த பணிகளாச்சும் முடிச்சிருக்கணும். 5 வருஷம் ஆச்சு இந்த ஆட்சி வந்து. அதாச்சும் முழுமையாக முடிச்சிருக்கணும். அது கூட முடிக்கலை. எங்கே பார்த்தாலும் சாக்கடை நிரம்பி ஓடுது. இது முதலமைச்சரை கூட்டிகிட்டு வந்து தவறான தகவல் சொல்லி முதலமைச்சர்கிட்ட 2,57,000 வீடுகளுக்கு குடித்தனத்துக்கு போகுது தண்ணின்னு சொல்லிட்டு இங்கே அது கூட இல்லை. முழுங்காக தண்ணியே போகலை. அதனால் அவங்க எப்போவுமே என்னை தோற்கடிக்கணும்னு தான் நினைப்பாங்க. என்னை மட்டும் இல்லை, அதிமுக வேட்பாளர் யார் இருந்தாலும் திமுக தோற்கடிக்கணும்னு தான் நினைப்பாங்க. அது கூடுதலாக நமக்கு கொஞ்சம் சுவாகா அப்படி கொஞ்சம் கூடுதலாக வீசி விடுவாங்க. அவ்வளோதான். இல்லை, அதுக்கு அவர் முற்றுப்புள்ளி வைத்துட்டார். அது பற்றிலாம் நாம் அவர்கிட்ட தான் நீங்கள் கேட்கணும், என்கிட்ட பேசக்கூடாது. மக்களுக்காக எந்த லைக்கும் நான் செய்வேன் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் சொல்றாரு. 67 அண்ணா எப்படி ஆட்சி பிடிச்சாரோ, 77 எப்படி எம்ஜிஆர் ஆட்சி பிடிச்சாரோ, அதே மாதிரி நாங்களும் ஆட்சி பிடிப்போம், வரலாறு திரும்புகிறதுன்னு சொல்லிட்டு அடிக்கடி சொல்றாரு. நான் ஏற்கனவே உங்களோட சொல்லிட்டேன். நான் வந்து எங்களுக்கும் அதிமுகவுக்கும் திராவிட முன்னேற்ற கழகம் தான் போட்டி. மற்றவர்களை பற்றி மற்றவங்ககிட்ட கேளுங்க. எனக்கு அவங்க பற்றி எனக்கு தெரியாது. அதிமுக வந்து ஜெயலலிதா மகேந்திரன் லீடரை வந்து பெண்ணை தலைமையாட்டது. உங்களோட கூட்டணி வச்சக்கூடிய நேரநாயகன் வந்து பெண்ணோட நடிகை வந்து இழிவாக பேசுறது கொஞ்சம் உங்கள் விமர்சனம் தாண்டி பின்னடைவு ஏற்படுத்துறாரா பெண்கள் மத்தியில்? எல்லா காலத்தையும் எங்கள் அம்மாவே இழிவாக பேசிய கூட்டம் தாங்க அது. திமுகவே இது பாஞ்சாலி சபதம் மாதிரி எங்கள் அம்மாவை சட்டமன்றத்தில் அசம்பிளியில் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு எதிர்க்கட்சி தலைவரவே சேலையை பிடிச்சி முடியை பிடிச்சி அடித்த கூட்டங்க திமுக. குளமுயற்சி லாரியை ஏற்றி பாண்டிச்சேரி லாரியை ஏற்றி விழுப்புரம் பக்கத்தில் கொலை பண்ண பார்த்தாங்க திமுக. ஆக திமுக வந்து எப்போவுமே பெண்களுக்கு முன்னுரிமை கொடுத்தது கிடையாது, இப்போவும் கொடுக்கல. இப்போ என் கனிமொழிக்கு முன்னுரிமை கொடுத்துருக்காங்கல்ல. நான் கேட்குறேன், உதயநிதியை காட்டிலும் கனிமொழி சகோதரி கனிமொழி மூத்தவங்க தானே. தம்பி உதயநிதியை காட்டிலும் அவங்க நல்ல ஓரளவுக்கு அறிவு தெரிஞ்சவங்க, அரசியல் தெரிஞ்சவங்க தானே. ஏன் அவங்கள முன்னிலைப்படுத்த மாட்டேன்றாங்க திமுக? அது சொல்லுங்கள். அது அவங்கள்ட்ட கேளுங்க. நீங்கள் அவங்ககிட்டலாம் கேட்க மாட்டீங்க, என்கிட்ட தான் கேட்பீங்க. ஆட்சியிலும் பங்கு அதிகாரத்திலும் பங்குங்கிற விதையே விஜய் போட்டாதான் அப்படின்னு சரி, அது நான் தான் சொல்லிட்டேன்ல. மற்றவங்க அவங்கள பற்றி நான் பேசுறதுக்கு இல்லை, தயார் இல்லை. எங்கள் கூட்டணியை பொறுத்தளவுக்கு எங்கள் புரட்சி தமிழர் எடப்பாடியார் சொல்லிட்டார், தனித்து ஆட்சி அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் அதிபெருமையான வெற்றிகளை பெற்று ஆட்சி அமைக்கும் அப்படின்னு சொல்லிட்டாரு. அவங்களும் சொல்லிட்டாங்க, பாரதிய ஜனதாவும் சொல்லிட்டாங்க அதிமுக தனித்து ஆட்சி அமைக்கும்னு. அப்புறம் நீங்கள் இடையில அது திமுகவில் தான் இப்போ குரல் எழுப்பிக்கிட்டு இருக்கு. எது அன்பு திருமாவளவன்ட்ட சொல்லுங்கள். அங்கே தான் குழப்பம் இருக்குது, இங்கே இல்லை. அதிமுக கூட்டணியில் குழப்பம் இல்லைன்னு சொல்லுங்கள். தனிப்பட்ட எங்கள் பொதுச் செயலாளரை பொறுத்தளவுக்கு புதிய கட்சிகள் எந்த கட்சி வந்தாலும் ஏற்றுக்கொள்வோம். அதே மாதிரி அவங்க வந்தாங்கன்னா அவங்களுடைய இது அதில் எங்கள் பொதுச் செயலாளர் தான் அதெல்லாம் விரும்பி ஏற்றுக்கொள்வார்.
சரி, நான் தான் 2 நாளைக்கு ஒரு தடவை நான் பார்க்குறேன். நாளைக்கு இன்னைக்கு சட்டமன்றத்துக்கு போகிறேன். 2 நாள் உங்களுக்கு என்னுடைய என்கிட்ட கேட்குறதுக்கு இது இருக்குது. நீ அதுக்கடுத்து வந்து இன்னைக்கு கேட்குறீங்க, அதை கேட்குறேன். ஆனால் கேட்கும்போது மட்டும் திமுக அதிமுக மற்றபடி நான் கேட்டால் நான் எது சொன்னாலும் நீங்கள் வைரலாக போடுவீங்க. அதனால் வரேன். நன்றி, வணக்கம், நன்றி.